வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, தற்போது பிரபல நடிகருடைய பரிதாப நிலை வெளியாகியுள்ளது. இதை பார்த்த பிரபலங்கள் எல்லாமே கண்ணீர் மல்க அழுதுருக்காங்க. வாங்க அந்த நடிகர் யார், அவருக்கு என்னாச்சு, அவருடைய புகைப்படம் வெளியாயிருக்கு யார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ் சினிமா உலகில் 80 காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரபலமாக முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கிறாரு. காலப்போக்கில் அந்த நடிகர்கள் என்ன ஆனார்கள் என்பது நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருந்து வருகிறது. இப்போது வரைக்கும் அவங்க இருக்காங்களா இல்லை இறந்து போயிட்டாங்களா, அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க என்று நிறைய பேத்துக்கு தெரிவதில்லை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காங்க மக்கள் மத்தியில். அந்த வகையில் பல முன்னணி நடிகர்கள் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து மக்கள் மத்தியில் தனக்கு ஒரு இடத்தை பிடித்தவர் தான் காஜா ஷரீப் அவர்கள். இவரை யாரும் எளிதில் மறந்துவிடவே முடியாது. அந்த அளவுக்கு இவருடைய நடிப்பு என்றாலே ரசிகர்களுக்கு மிக வெகுவாக கவர்ந்திருப்பாரு. இவர் 1990களில் மிக பிரபலமான காமெடி நடிகராக சினிமா உலகில் வலம் வந்தார். இவர் 1979ஆம் ஆண்டு வெளியான புதிய வார்ப்புகள் படத்தின் திரைப்படம் மூலம்தான் தமிழ் சினிமா உலகில் அறிமுகமாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு வரை பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் இவர் தான் மிகவும் பிஸியான நடிகர் என்றே சொல்லலாம். அதிலும் சினிமா உலகில் இயக்குனரும் நடிகரும் திரைக்கதை மன்னன் என்று நிறைய பேரால் போற்றப்படுவர் தான் நம்ம பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் நடிப்பில் அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படத்தில் நடித்து மிக முக்கியமான நடிகராக ஹாஜி ஷெரீப் சார் அறியப்பட்டார். அந்த படத்தில் பாக்யராஜுக்கு சிஷியனாக அவர் நடித்திருந்தார். இந்த படத்தின் மூலம்தான் இவருக்கு தமிழ் சினிமா உலகில் ஒரு தனி அங்கீகாரமே கிடைத்தது. அந்த படத்துக்கு பின்பு இவர் விஷுவின் சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் நடித்திருந்தார். அவருடன் சேர்ந்து நடித்த காட்சிகள் எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஆதரவை பெற்று வந்தது. அந்த திரைப்படமும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்ததுன்னே சொல்லலாம். அதற்கு பின்பு இவர் மிக பிரபலமான நடிகர்களில் பல படங்களில் நடிச்சிருந்தார். தமிழ் சினிமா உலகில் என்றுமே இயக்கத்தின் இமயமாக இருந்த கே பாலச்சந்திரன் கூட இவரை அடுத்த கமலஹாசனாக வரலாம் என்று கூறியிருந்தார். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் இவரால் அதிக சினிமாவில் நிலைக்க முடியாமல் போனது. பின்பு சில காலமாக இவர் என்ன ஆனார் என்று தெரியவில்லை. இந்த நிலையில காஜா ஷரீப் குறித்து தகவல் வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. அதாவது இவர் சினிமாவிலிருந்து விலகி மலேசியா, துபாய், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறாராம். அதுல பல நடிகர்கள் நடிகைகளை அழைத்து சென்று நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் பணியை செய்து வருகிறார். தற்போது இவருடைய வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதை பார்த்த பலருமே இவர் காஜா ஷரீப் தானா என்று வியந்து கமெண்ட்ஸ்களை பதிவிட்டு வீடியோவை வைரலாக்கி வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.